தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். கோவை கொடிசியா வளாகத்தில் ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் போர்க்கால நடைமுறை குறித்து அதிகாரிகள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கவர் செய்யும் திறன் கொண்டது. இந்த வெப்பன் ட்ரைபலாலும் ஆம்னேஷன் பெல்ட் இருப்பதாலும் ஒரு ஸ்பேர் பேரல் அதிகமாக இருப்பதாலும் இந்த துப்பாக்கியின் திறன் சுடுதலில் அதிகம் திறன் கொண்டதாகும். இந்த 7.62 mmg 360 டிகிரியிலும் சுழன்று எதிரிகளின் படைபல. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். கோவை கொடிசியா வளாகத்தில் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கண்காட்சி தொடர்பான கள விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை கொடிசியா வளாகத்தில் 2 நாட்கள் ராணுவ தளவாட கண்காட்சியானது நடைபெறுகிறது. இந்த ராணுவ கண்காட்சியில ராணுவத்துல பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள், படகுகள், ராணுவ உடைகள் உள்ளிட்ட கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கண்காட்சியில் வரக்கூடிய இந்த 2 நாட்களும் அந்த அவசர காலத்தில் எந்த மாதிரி ராணுவ அதிகாரிகள் உத்தரவுகள் பிறப்பிப்பார்கள், ராணுவ துறையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எப்படி அந்த உத்தரவை பின்பற்றி நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற போன்ற ஒத்திகை காட்சிகள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அங்க காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவ பொருட்களும் மாதிரி வடிவிலான படுத்திருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துவது என்ற செயல்முறை மற்றும் அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கான அனுமதியும் ராணுவத்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் மட்டும் இந்த ஒத்திகையானது நடைபெறும். மற்ற நேரங்களில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் பொருட்கள் போன்றவைகளை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.